நீலிமலைக்கான இந்த பயணம் சாதாரணமானதல்ல. ஒரு மாயக்குளம் அதன் கரையை தொடும் யாரையும் உலகிலிருந்து மறையச் செய்கிறது. நீலிமலை எபிசோட் 2. 3 பேரும் தொடர்ந்து நடக்கின்றார்கள். அவர்களுடன் புறாவும் பயணிக்கின்றது. அப்பொழுது தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு குளத்தின் அருகே நிற்கிறார்கள். மணி, நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, நான் போய் குளத்திலிருந்து தண்ணி கொண்டு வரேன். நந்தா குளத்தின் கரையை மிதித்தவுடன் அவன் மாயமாய் மறைந்து விடுகிறான். நந்தினி, என்ன ஆச்சு? நந்தா எப்படி மறைந்தான்? மணி, அது ஒரு மாய குளம். அந்த குளத்தை கடந்து போறவங்க காத்துல மறைஞ்சு போயிடுவாங்க. புறாவே, இதுக்கு என்னதான் வழி? இப்ப நம்ம என்னதான் செய்யணும்? நந்தினி, அங்கு சற்று தூரத்தில் வலது புறத்தில் இருக்கும் செடியின் பெயர் தான் சங்கு நாராயணி. அதில் ஒரு இலையை பறித்து கையில் வைத்துக் கொண்டு குளத்தின் நேரில் வரும்படி ஆணையிடு. நந்தினி புறாவின் சொல்படி செயல்பட அக்குளம் பேசத் தொடங்குகிறது. யார் நீங்கள்? எதற்காக என்னை அழைத்தீர்கள்? எங்கள் நண்பன் உங்கள் கரையை மிதித்து மறைந்து விட்டார். என் குளத்தின் கரையை மிதிப்பவர்கள் மாயமாய் போவார்கள். என் புதிருக்கு சரியான பதில் கூறினால் மட்டுமே உன் நண்பன் மீண்டு வருவான். மந்திரமாய் மனதில் வாழ்வேன், மறைப்பொருளாய் வார்த்தையாய் மறைவேன். முயற்சித்தால் அதிசயம் செய்வேன். முயற்சியில் நீ என்னை காண்பாய். நான் யார்? ரொம்ப கஷ்டமான கேள்வி. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை நந்தினி. ஆமா, ஆனா என்ன செய்யறது? முயற்சி செய்யாமல் இருப்பது தவறு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். குளமே, உன் கேள்விக்கான பதில் முயற்சி என்ற வார்த்தையாகும். அருமையான பதில். இதோ உனது நண்பன் அவனது பழைய உருவை அடைகிறான். அதோடு இக்குளத்தின் சாபமும் நீங்கியது. நன்றிகள், நீங்கள் போய் வரலாம். நன்றிகள் குளமே. அனைவரும் தொடர்ந்து நடக்க அவர்கள் ஓர் நிசப்தமான காட்டுக்குள் நுழைகிறார்கள். மனிதர்களை நினைவுகளை பறித்து மரமாக மாற்றும். நந்தா, இதுவரை கடந்து வந்த காடுகளை விட இது மிகவும் அமைதியாக இருக்கு. ஆனால் பயமாகவும் இருக்கு. ஆமா, எனக்கு கூட பயமா தான் இருக்கு. இது சாதாரண காடு கிடையாது. மனிதர்களின் நினைவுகளை பறித்து மரமாக மாற்றும் ஒரு மாயக்காடு. அனைவரும் என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்க புறா பேசத் தொடங்குகிறது. நரியே, எனக்கும் இந்த காட்டை பத்தி நல்லா தெரியும். ஆனா இப்ப இந்த காட்டை கடந்து நீலமலைக்கு எப்படி போகணும்? அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? வழி இருக்கிறது. இந்த காட்டில் நிழல் மனிதர் ஒருவர் இருக்கிறார். அவர் சோதனையை நீங்கள் கடந்தால் தாராளமாக நீலிமலைக்கு செல்லலாம். இல்லை என்றால் இங்கேயே மரமாக வேண்டியதுதான். அச்சமயத்தில் சூழல் மாறுகிறது. காடு இருளில் மூடப்படுகிறது. மரங்கள் மெதுவாக நகர்கின்றன. மையத்தில் நெருப்பு மங்கியிருக்கும் ஒரு வட்டம் தோன்றுகிறது. அதன் மையத்தில் ஒரு இருள் மனிதன் தோன்றுகின்றான். சுடரின்றி வழியில்லை, நினைவின்றி சுயமில்லை. பாதை தேடும் பயணிகளே, என் புதிரை தீர்க்க தயாரா? நாங்கள் உங்கள் புதிரை தீர்க்க முயற்சி செய்கிறோம். எல்லோருக்குள்ளும் வாழ்கிறேன். நான் வந்தால் உண்மை மறையும். என்னை உணர முடியுமே தவிர காண முடியாது. நான் யார்? மூவரும் பதற்றத்தில் நிற்கிறார்கள். மரங்கள் ஆடத் தொடங்குகின்றன. தவறான பதிலளித்தால் அவர்கள் நினைவுகள் பறிக்கப்படும். நந்தா, நாம் என்ன செய்வது? நந்தினி எப்படி காப்பாற்றுவது? கவலைப்படாத மணி, இருள் மனிதரிடம் இதற்கு தீர்வு கேட்கலாம். இருள் மனிதரே, எங்களுக்கு ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்க. நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொன்னால் வழி கிடைக்கும். இருள் மனிதரே, உங்கள் கேள்விக்குண்டான பதில் பயம். சரியான பதில். பறவையே, விடுவதற்குள் இக்காட்டின் தெற்கு மூலையில் இருக்கும் பாழ் மண்டபத்திற்கு செல்லுங்கள். உங்களுக்கு அங்கே வழி கிடைக்கும். ஆனால் அம்மண்டபம் இருள் இருக்கும் வரை மட்டுமே கண்ணுக்கு புலப்படும். இருள் மனிதன் மறைந்து விடுகிறான். புறா முன்னால் செல்ல மற்றவர்கள் புறாவை பின்தொடர்கிறார்கள். நந்தா, நம்ம நந்தினி இப்படி போயிட்டாலே. நந்தா, அவளோட நினைவுகள் தான் அவளை விட்டு போச்சு. ஆனால் நமக்கு இன்னும் வழி இருக்கு. கவலைப்படாம வா. நம்ம தெற்கு மண்டபத்தை தேட வேண்டும். அது இருள மட்டும்தான் தெரியும். அது விட நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். அவர்கள் இருட்டில் தொடர்ந்து பயணிக்கிறார்கள். ஆனால் அவர்களை யாரோ பின்தொடர்வது போன்ற ஒரு உணர்வு.
திடீரென வானத்தில் ஓர் நீல ஒளி பரவுகின்றது. அந்த ஒளியில் ஒரு தூய கருப்பு குருவி போன்ற ஒரு விந்தையான உயிரினம் அந்த ஒளியை நோக்கி செல்கின்றது. நந்தா, அந்த ஒளி அது வழிகாட்டுமா? ஆம், அதுதான் நினைவு காக்கும் குருவி. அதை பின்தொடர்ந்து போனா நமக்கு மண்டபத்துக்கு போகும் வழி அது காட்டும்.